ஒரு முறை கேட்டேன், ஐயா 5 புத்தகங்களை மதுரையில் நீங்கள் வெளியிட வேண்டும். யானை மேல் என் தமிழை ஊர்வலம் கொண்டு ராஜா முத்தையா மன்றத்தில் வெளியிடுகிறேன் உங்கள் தலைமையில். அப்ப ஒரு முதலமைச்சர் எப்ப தேதி சொன்ன தயங்கினார். அவசியம் வரணுமா? ஐயா அவசியம் வரணும். அந்த காலகட்டத்தில் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேனே. ஆட்சியில் இருக்கிறாருங்க. ஒரு ஆட்சியாளன் எவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் பாருங்க. அந்த இடத்துல இருப்பனா நிச்சயம் இருக்க மாட்டேன். நான் கேட்டது 3 மாதத்துக்கு முன்னால. 3 மாதத்துக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேங்கிறத ஸ்மெல் பண்றாரு கலைஞர். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, யூ கேன் ஸ்மெல் யுவர் ஓன் டெத். உன் மரணத்தையே நீ உன்னால் முன்னாடியே நுகர முடியும். எங்க ஊர்ல அப்படிலாம் கிழவங்களை இருந்திருக்காங்க. ஏய் மாரியம்மாளை வர சொல்லிடு, முத்துசாமியை வர சொல்லிடு, உச்சிக்காலை வர சொல்லிடு, ஏய் புதன்கிழமை மத்தியானத்துக்குள்ள வர சொல்லுப்பா, அப்புறம் நான் இருக்க மாட்டேன். புதன்கிழமை 11 மணிக்கு வருவாங்க, கிழவி 12 மணிக்கு செத்துருவா. நீங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கே அந்த அனுபவங்களா இருக்கும். யூ கேன் ஸ்மெல் யுவர் ஓன் டெத். மரணத்தையே உணர முடியும் என்றால் பதவியை உணர மாட்டாரா கலைஞர்? இருக்க மாட்டேனே. நான் சொன்ன பதில், நான் கூப்பிடுவது முதலமைச்சரை இல்லையே கலைஞரைத்தானே. வெடிச்சு சிரிச்சிருக்காரு. அப்படி சார் எழுதிட்டு அவரு தமிழச்சிக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஐயா ஒரு டைரி வச்சிருப்பார். இந்த தேதியை குறிச்சுக்கப்பான்னு சண்முகநாதனுக்கு சொல்ல மாட்டார், ராஜமாணிக்கத்துக்கு சொல்ல மாட்டார், ராஜரத்னத்துக்கு சொல்ல மாட்டார். அவர் ஒரு சாதாரண டைரி வச்சிருப்பார். அந்த டைரி எடுத்து ஏப்ரல் 24 கவிஞர் வைரமுத்து விழா, முத்து முத்தா எழுதுவார். முத்து அவர் கைப்பட எழுதிவிட்டால் இந்தியாவின் அரசமைப்பு மாறும், அது மாறாது.